Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்டான காஸ்ட் அக்கௌண்டிங் எப்படி படிக்கலாம், என்னென்ன டாபிக் படிக்கணும், எப்படி அந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும், எது இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு, அப்புறம் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், இந்த பேப்பரை படிக்கிற மெத்தட் என்ன, இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்டில் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், லெசன் வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்போ தான் அந்த லெசன்ஸை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம், எக்ஸாமில் அதை எப்படி அட்டன் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி வரும், என்னென்ன லெசன் அவாய்ட் பண்ணிக்கலாம், எதெல்லாம் தியரி கொஸ்டின்ஸு, அப்ஜெக்டிவ்க்கு எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு பேசிக் டவுட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். அப்படி கிளியர் ஆகலைன்னா டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கவரேஜ் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் 30%, காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் 30%. ஸோ இந்த பேசிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து 4-5 ஸ்டடி நோட் வரும், சேர்த்து 40% தான் வருது. ஆனால் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் மட்டும் 60%. ஏன் அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நமக்கு அடுத்து ஃபைனலில் அப்ளை ஆக போகுது. ப்ராக்டிக்கலாக எங்கே போனாலும் அந்த டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், அதை தான் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு போகணும். லெசன் வைஸ் பார்க்கலாம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எதை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன்னா மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதனால் இந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் என்னோடய பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் இதை படிக்கக்கூடாதுன்னு கிடையாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக படிங்க. இந்த ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட் மட்டும் நான் படிக்கலை. ஓகே, ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட் மட்டும் படிக்கலை, மீதி எல்லா பார்ட்டுமே இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் நான் கவர் பண்ணிட்டேன். மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியாச்சு, கோர் சப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு, அப்புறம் 60% எக்ஸாமில் வருதுன்னு சொல்லியாச்சு. அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த கான்செப்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முடிச்சாகணும். அடுத்து ஃபஸ்ட்டு 40%ல் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பேசிக்காக சொல்லிடுறேன், இந்த 3 லெசன் ஜஸ்ட் தியரி பார்ட்டு, ஒன்லி 1 வேர்ட் மட்டும்தான் இதுலேருந்து வரும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பார்ட்டை நீங்கள் மேலோட்டமாக அப்ஜெக்டிவ் எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி படிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த 4 பார்ட் 2 கொஸ்டின் வரும். இதுலேருந்து இந்த 4 பார்ட்லேருந்து 2 கொஸ்டின் வரும். இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு சம்ஸ் கிடையாது, சம்ஸ் வராது. எக்ஸாமுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து சம்ஸ் வராது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஜஸ்ட் தியரி மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், இந்த 3 காஸ்ட்டுக்கு சம்ஸ் இருக்குது. நான் வீடியோஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாமில் இதுலேருந்து 2 சம் வரும். ஸோ இதை படிச்சிருங்க. இந்த ஸ்டடி நோட் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. இந்த CAS 1 to 24 ஹெட்டிங் மட்டும், உள்ள ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. வெறும் ஹெட்டிங்கை மட்டும் பார்த்தா போதும். நமக்கு எக்ஸாமில் இதில் ஒரே ஒரு தியரி கொஸ்டின் மட்டும்தான் வரப்போகுது. அதையும் நீங்கள் அந்த ஒரு தியரி கொஸ்டினை படிக்கிறதுக்காண்டி இந்த 24 கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பதிலாக நம்ம இதையும் பின்னாடி படிச்சிட்டாலே நமக்கு சாய்ஸ் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த CAS 1 to 24 ஹெட்டிங்ஸ் மட்டும் தரவாக படிங்க. ஹெட்டிங்ஸ் மட்டும் தரவாக படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சஜஷன் வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோ முடிஞ்சால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. பிகாஸ் இன்டெக்ரல் அக்கௌண்ட்ஸிங் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு எக்ஸாமில் மட்டும்தான் இன்டெக்ரல் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்டெக்ரல் அக்கௌண்ட்ஸ் பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதை விட்டுடலாம். இது எல்லாமே ஜஸ்ட் தியரி. அதே மாதிரி சம்ஸ் வராது. ஸோ பயப்பட தேவையில்லை. இந்த சம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடலாம். சப்போஸ் ஃபுல்லாக நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க, அது உங்களோட விஷ். பட் என்னோட ஒப்பீனியன் இதை படிக்க தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ரெக்கன்சிலேஷன் இஸ் கம்பல்சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே ரெக்கன்சிலேஷன் வரும். ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட ரெக்கன்சிலேஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ரெக்கன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வித் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் நான் வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன், ஒரு சம் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சம் அட்டன் பண்ண முடியாது. இது நான் திரும்பவும் சொல்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம் அட்டன் பண்ண முடியாது. பெரிய சம்லையும் கேட்பாங்க, சில நேரத்தில் 15 மார்க் சம்மில் இதை கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இதை மறக்காமல் பாருங்கள். இந்த 3 ஒன்லி ஃபார் 1 வேர்ட். இந்த 3 மித்த 4 போர்ஷன் பார்த்துக்கோங்க, 2 சம்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.
இந்த லெசனில் இதில் ஒன் வேர்ட் மட்டும் பாடுறதுக்காண்டி ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் இந்த 4 பார்ட்டும் தேவையில்லை. ரெக்கன்சிலேஷன் இஸ் மஸ்ட், கம்பல்சரியாக அதை படிச்சுருங்க. இதுவும் ஃபுல்லாக படிக்கணும், ஏன்னா இதுதான் நமக்கு வந்து 60% கொடுக்க போகுது. அப்புறம் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒன்று சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர். இதில் நான் 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பரில். பிகாஸ் இதில் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸாம் பாயிண்டில் வந்து நம்ம இப்படி செலக்டிவாக படித்தோன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய பேப்பரும் இதுதான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நமக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடையாது. சம் பர்ஃபெக்டாக கரெக்டாக போட்டோம்னா 100 ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. சின்ன மிஸ்டேக் விட்டால் கூட ஸ்டெப் மார்க் கிடையாது, ஃபுல்லாக குறைச்சிருவாங்க. அதனால் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் அ ஸ்கோரிங் பேப்பர். யாரும் இதை மிஸ் பண்ணிட வேணாம். நல்லா படிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.